Hello everyone, welcome back to my channel. To Hat CP. Say hi. இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா நாங்க ஒரு 6 o'clock போல பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து கிளம்பி பெங்களூர்ல இருந்து கிளம்பிடுவோம். எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 hours to 6.5 hours ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ட்ரிப்பை வந்து நாங்க நிறைய பிளேஸ்க்கு ஆக்சுவலி நாங்க வந்து பிளான் பண்ணோம். அறுபடை வீடு போலான்னு பிளான் பண்ணோம், ஊட்டி போலான்னு பிளான் பண்ணோம், கொடைக்கானல் போலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் நீங்க போட்ட கோட்டெல்லாம் அழிச்சிட்டு லாஸ்டா மகாபலிபுரம் ஈசிஆர் போலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் நேத்து நைட்டு வந்து கார்த்தி வந்து நம்ம போயே ஆகிறோம் அப்படின்ட்டு ஏற்காடுல வந்து ரூம் புக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம போகலான்ட்டு நைட்டு தான் வந்து பிளானே சேஞ்ச் பண்ணி நாங்க ஏற்காடு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். லெட்ஸ் see. இஷானுக்கு மார்னிங் எழுந்ததால தூக்கம் வருதா? ஹாய் சொல்லு. ஹாய். Say hi. பாய் கவி பாய். ஸோ ட்ரிப் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் போட தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே நாங்கள் வந்து இந்த பாரத் பெட்ரோல் பங்க் எஸ்ஆர்எம் தாண்டி இருக்க இந்த பாரத் பெட்ரோல் பங்க்கில் தான் எப்பயுமே வந்து பெட்ரோல் போட்டுட்டு எங்கே வந்தாலும் கிளம்புவோம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். கை காட்டுது நின்று போற வண்டியும் கை காட்டுது. காலைல மணி 7 கூட ஒன்றும் ஆகல. அதுக்குள்ள இந்த ரோட்ல வந்து எவ்வளோ டிராஃபிக்னு மட்டும் பாருங்க. டிராஃபிக் இருந்துகிட்டே இருக்கு. நாங்களும் வந்து கொஞ்சம் இயர்லியா கிளம்பணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம். பட் வந்து டிராஃபிக் கம்மி பண்ணி சீக்கிரமா போயிடலான்னு. ஆனாலும் இந்த திண்டிவனம் போற ரோட்டு எப்பவுமே வந்து டிராஃபிக் இல்லாம இருக்க மாட்டேங்குது. நைட்டு 12 மணிக்கு போனாலும் டிராஃபிக் இருக்கு, மார்னிங் 4 மணிக்கு போனாலும் டிராஃபிக் இருக்கு, எப்போ போனாலும் டிராஃபிக் இருக்கு. என் மார்னிங்கே வந்து எங்க அம்மா வந்து ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. அது கிரேப் ஜூஸ். அதை குடிச்சிட்டு நார்மலா எப்பயுமே எந்த ட்ரிப் போனாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலே வந்தது கிடையாது. ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், தலைவலி, பிரெக்னன்சில கூட எனக்கு அதெல்லாம் இல்லை. ஆனா இப்போ வந்து எல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. அது மார்னிங்கே வந்து எம்டி ஸ்டொமக்ல வந்து அந்த கிரேப் ஜூஸ் வந்து குடிக்கவே கூடாது கன்ஃபார்ம். ஃபைனலி திண்டிவனம் வந்துட்டோம். தாத்தா தான் பட் வரவே இல்லை. ஷான் தாத்தா தாத்தா கூப்பிடுறேன். ஷானி தாத்தா வரலையாண்டி புஜ்ஜி. தாத்தா தாத்தா சொல்றேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்ட்டு விக்ரவாண்டியை தாண்டி இருக்க 8B தான் வந்திருந்தோம். ஆனால் வந்து ஃபுல் க்ரௌடு, சீட்டே இல்லை. சீட்டு கிடைக்கிறதுக்கே லேட் ஆச்சு. ஃபைனலி வந்து நாங்கள் இந்த க்ரௌடில் வந்து ஒரு இடத்துல பிடிச்சி உட்காந்துட்டோம். இந்த குட்டி பையன் சும்மா அடங்கவே மாட்டான், சுத்தமாக அடங்கவே மாட்டான். இப்போ A2B வந்திருக்கோம். இங்கே செம க்ரௌடாக இருக்கு. தோசை கொடுக்கறதுக்கே ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். இப்போ தான் சாப்பிட்டுட்டு வெளில வந்திருக்கோம். டிராஃபிக்காக இருக்குது, செம டிராஃபிக்காக இருக்குது. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு பில் பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இதோட கார் வந்து ஏற்காட்டில் தான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டும் காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டே இருந்தாங்க. ஃபாஸ்ட்டாலாம் இல்லை, மீடியம் ஸ்பீடில் தான் போயிட்டே இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக அந்த ரூட்டு, அந்த மழைலாம் வர வர கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் சேலம் வந்துட்டோம். பட் வந்து போக போக வெயில் குறையிற மாதிரியே தெரியல. வெயில் செம்மையாக அடிக்குது. அட்லீஸ்ட் மேலே போனானாச்சு வெயில் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் மேலே போய் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பயணம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா 3K பயணம். 3K பயணம்னா எதுவும் இல்லை, இவர் தான் வந்து சந்துரு கார்த்தி. நெக்ஸ்ட் இவர் வந்து அங்கே தூங்குறாரு, ஹாய் சொல்லுங்க. அவர் தான் வந்து மோகன் கார்த்தி. அப்புறம் இவர் தான் வந்து யஷன் கார்த்தி. ஸோ 3 கார்த்திகளுடன் பயணம் பண்றோம் நாங்களாம். யஷான் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுங்க. இல்ல இங்கவே இப்படி பிச்சை எடுக்குது. மேல போனா வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பத்தி உங்க கருத்து என்ன? ரெண்டுமே இருக்கும், குளிரா இருக்கும், வெயிலும் இருக்கும். வெயில் மட்டும் தான் அடிக்கும், மைல்டா இருக்கும்னு சொன்னேன். மைல்டா இருக்குமா? நாங்கள் சென்னையில இருந்து கிளம்பும் போதே வந்து 4K கிட்ட பெட்ரோல் போட்டோம். அகைன் இங்கே வந்து ஒரு 2K போட்டோம்.
மேலே ஏறது மலை ஏறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி வர்றதுக்கே 6K கிட்ட ஆயிடுச்சு. நான் வந்து ஆல்ரெடி ஏற்காடு வந்து ஒரு 3 டைம்ஸ்க்கு மேலே வந்திருக்கேன். நீங்களே எத்தனை டைம் வந்திருக்கீங்க? 5 times. அவங்கெல்லாம் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து மோர் எக்ஸைட்மெண்ட்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவ்வளவா எக்ஸைட்மெண்ட் இல்ல. எக்ஸைட்மெண்ட்டே இல்லையா? எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் தான் இருக்கு. ஸ்விம்மிங் பூலுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஸ்விம்மிங் பூலுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கா? மாமா ரூம் தான புக் பண்ணி வச்சிருக்கு. ரூமுக்கும் எக்ஸைட்மெண்ட் இருக்கு. எப்படி ரூம் இருக்குன்னு தெரியல. நம்ம ரெசார்ட்டோட சால ரூம் தான் போறோம். சாப்பாடுக்கு தான் எக்ஸைட்மென்ட். ஓகே. என்னது சாப்பாடுக்கு தான் எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. சரி இவர்கிட்ட கேட்கணுமா? இவர்கிட்ட கேக்குறதுனால இவர்கிட்ட கேட்காதனால இவர் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. இப்ப பாருங்க மாமா வந்து மலையேற ஆரம்பிச்சிட்டாரு. கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ண போச்சு. ஃபர்ஸ்ட் பெண்ட்ல வந்து கடக்க போறாரு. ஃபர்ஸ்ட் பெண்ட்லயே வந்து ஓவர் டிராபிக் இருக்கு. ஐயோ என்ன போவே முடியாது போல இருக்கு மேல ஏடு. பாத்தீங்கன்னா இந்த ஏற்காடுல போகும்போதே வந்து டிராபிக் நிக்குது கொஞ்ச தூரத்துக்கு. இந்த மேப்ல பார்த்தாலே தெரியும். அது ஃபுல்லா அந்த லைன் ஃபுல்லாவே வந்து டிராபிக் நிக்குது. இந்த கொடைக்கானல் அண்ட் ஊட்டி போனாதான் டிராபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏற்காடு வந்தா ஏற்காடுலயும் எந்த அளவுக்கு டிராபிக் நிக்குது. அங்க வந்து ஆக்சுவலி ஒரு என்ட்ரி மாதிரி வச்சு அங்க இருந்து காசு கலெக்ட் பண்ணி அண்ட் தென் மேல அனுப்புறாங்க இருக்கு. அதனாலதான் வந்து இங்க வந்து டிராபிக் ஆகி நிக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா போலாம். டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees for cars and jeep. ஆக்சுவலி அந்த என்ட்ரியில் வந்து ஒரு டோல் மாதிரி வச்சு காசு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு டிராஃபிக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே போக போக அந்த அளவுக்குலாம் எதுவும் டிராஃபிக் இல்லை. மேலே போய் பார்த்தா தான் தெரியும் டிராஃபிக் இருக்கா இல்லையான்னு. பட் கீழே வந்து இப்போ வந்து ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டே தான் இருக்கும் லைனாக. பட் வந்து கார் சுத்தமாக இல்லைன்னா சொல்ல முடியாது. லைனாக போயிட்டே தான் இருக்காங்க எல்லாருமே. நாங்கள் மேலே ஏற ஏற எப்பயுமே எந்த ஹில்ஸில் ஏறினாலும் சைடில் இருக்க மிரர்லாம் திறந்து வச்சுட்டு தான் ஏறுவாங்களே. அப்படி ஏறும்போது சில்லுன்னு காதடிக்கும்ல. இல்லை சுத்தமாக அது மாதிரிலாம் எதுவுமே வரவே இல்லை. வெயில் தான் நல்லா அடிச்சிச்சு. அண்ட் தென் வந்து பயங்கர ஹீட்டாகவும் இருந்துச்சு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா ஆஃப்டர் தி லாங் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ஃபைனலாக எங்கள் ரெசார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த இடம் போகவே நல்லாயிருக்கு. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. எங்களை இந்த டிராஃபிக்கில் வந்து இந்த டிராஃபிக் நல்லா இருக்கு. ஏன்னா டிராஃபிக் இல்ல. அந்த அளவுக்கு நாங்க வந்து கொந்தளிச்சு போயிருக்கோம். ஒரு 2 காருக்கு முன்னாடி எங்களை விட்டுருந்தாங்கன்னா நாங்க எப்பயோ போயிருப்போம். அந்த 2 காருக்கு பின்னாடி நாங்க வந்ததுனால வேற வழியில டைவர்ட் பண்ணி விட்டு 2 ஹவர்ஸ்க்கு மேல நாங்க ஒரே இடத்துல ஒரு ரோட்டை வந்து சுத்தி வந்திருக்கோம். அந்த லேக், அந்த போட்டிங் போற அந்த லேக்கை வந்து நாங்க சுத்தி வர்றதுக்கு 2 ஹவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கேட்டா சேலம் கீழே இறங்குன்றாங்க. நாங்களாம் முடியவே முடியாது, ரெசார்ட்லாம் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டு இந்த சைட்ல வந்திருக்கோம். இல்லாம இருந்திருக்கோம். ஐயோ புச்சி சாப்பிடுறான் ஐஸ்கிரீம். சாதத்தை எடுத்து வைக்க கூட தெரியல. தெரியுதா? இன்னொன்னு இந்த பக்கம் ஃபுல்லா வண்டி நிக்குது. ஐயோ புச்சி ஐஸ்கிரீம் சாப்பிடுறான். யம்மி யம்மி. அந்த பார்க்கிங் தான் இது வரைக்கும் நிக்குது. போட்டிங் பார்க்கிங் தான். புச்சி சாப்பிட்டு தெரிஞ்சிச்சு ஐஸ்கிரீம். குட்டி புச்சிக்கு சும்மா மாட்டேன் தெரியுது. நம்ம ஒரு நாளைக்கு வெளில வர கூடாது. அதுக்கப்புறம் சிட்டி ரொம்ப ட்ராமா. எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்றது சொல்லுங்க. ரொம்ப ட்ராமா ஆயிடுச்சு. ரொம்ப ட்ராமா எடுத்துச்சு. மயக்கம் வந்து அதனால 2 ஐஸ்கிரீம் உள்ள போயிட்டு ஒரு பப்ஸ் உள்ள போய் ஒரு ஒரு பஜ்ஜி சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் உள்ள போயிடுச்சு. அது லாஸ்ட் என்ன சிண்டு உள்ள போச்சு. ரொம்ப ட்ராமாடைஸ் ஆயிட்டா. why what happened? ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சா? ரொம்ப டிராஃபிக் ஆயிருச்சு. to the point where we thought we could just walk and go. ஆஃப்டர் தி லாங் ஸ்ட்ரகிள் இந்த வியூ பார்க்கும்போது வந்தது வர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நான் ஆக்சுவலி நிறைய தடவை ஏற்காடு வந்திருக்கேன். எல்லாமே வந்து மெயின் ஏற்காடுலேயே வந்து தங்கிட்டு போயிருக்கேன். இது வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ஏற்காடு தாண்டி வந்து இருக்கு. அங்கே இப்போ ஸ்ரீனிவாசா ரெசார்ட்ஸ் ஏற்காடுக்கு வந்து வந்திருக்கோம். இப்போ இங்கே ஃபியூ ரூம்ஸ் தான் இருக்கு. இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. நாங்கள் வந்த உடனே வந்து சுட சுட சிக்கன் 65, பிரியாணி,
சிக்கன் கிரேவி, எக்கு எல்லாமே நான் வெஜிடேரியன்ஸ்க்கு இருந்துச்சு. அது மாரி வெஜ் பீப்பிள்க்கும் வந்து சாம்பார், ரசம், சாதம், அப்பளம் எல்லாமே வந்து சுட சுட பண்ணி குடுத்தாங்க. வந்தோனே அந்த 4:00 தான் நாங்க அங்க ரீச் ஆனோமே வந்து சாப்பிடுறதுக்கே வந்து நல்லா இருந்துச்சு சுட சுட இருக்கும்போது. இந்த ரூமோட வியூவுமே வந்து ஆக்சுவலி வந்து நல்லா இருந்துச்சு. அந்த மலைக்கு நடுவுல இருக்க மாரி. பட் ரூம்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா தான் இருந்துச்சு. நாங்க வந்து 6 பீப்பிள் ஸ்டே பண்ற மாரி ரூம் பார்த்துருந்தோம். கீழ வந்து 2 பெட் இருந்துச்சு. அண்ட் மேல வந்து ஒரு பெட் இருந்துச்சு. சும்மா சின்னதா ஸ்டேர்கேஸ் மாரி இருந்தது. அதுக்கு மேல போனா ஒரு ரூம் சின்னதா ரூம் மாரி இருந்தது. அதுல ஒரு பெட் மாரி இருந்துச்சு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து பேச்சுலர்ஸ்லாம் யாருனா வந்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்டே. பிகாஸ் இங்க வந்து 3 டைம்ஸ் ஃபுட்டும் வந்து அவங்களே வந்து குடுத்துருவாங்க. பெர் பெர்சனுக்கு வந்து ₹2200 பெர் ஹெட். வித் 3 டைம்ஸ் ஃபுட்டோட. ஸோ பேச்சுலர்ஸ்லாம் வந்தா ஜாலியா இருக்கலாம். அண்ட் தென் நாங்க ஒரு குட்டி தூக்கத்த போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம். அத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.